ஷவர்மா சாப்பிட்டு பெண் உயிரிழந்திருக்கிறாரா என்கின்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை அருகே நடைபெற்றக்கூடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், உங்களது விவரம். வணக்கம் கோபால். மதுரவாயில் அருகே ஒரு 22 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஷவர்மா சாப்பிட்டதால் உயிரிழந்துள்ளாரா என்ற ஒரு கோணத்தில் தற்பொழுது மதுரவாயில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில ஷவர்மா சாப்பிட்டு ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையானது நிலவி இருக்கிறது. அதாவது சென்னை அடுத்த வானகரம் அருகே நூம்பல் திருவேதி அம்மன் தெரு பகுதியை சேர்ந்தவர் ஸ்வேதா என்னும் பெண். அவர் 22 வயது மதிக்கத்தக்க ஸ்வேதா என்னும் பெண் நூம்பல் பகுதியில் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். கடந்த 7ஆம் தேதி போரூர் அருகே CSI தேவாலயத்திற்கு தனது சகோதரியிடம் சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் வழியில் ஒரு தனியார் கடையில் ஷவர்மா சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின் வீட்டிற்கு வந்து உணவு அருந்திய அவருக்கு தொடர்ச்சியாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் போரூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலை முன்னேற்றம் அடையாத காரணத்தினால் மீண்டும் அதே பகுதியில் உள்ள மற்றொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கும் சிகிச்சையில் பலன் அளிக்காததால் அங்கிருந்து நேற்று காலை சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில இன்று அதிகாலை 4:45 மணியளவுல ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிர்ந்திருக்கிறார். ஷவர்மா சாப்பிட்டு தான் இந்த இளம்பெண் உயிர்ந்துள்ளாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்துல தற்பொழுது மதுரவாயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறாங்க. ஏற்கனவே கேரளத்திலும் இதே போன்று ஒரு சிறுமி வந்து ஷவர்மா சாப்பிட்டு உயிரிழந்த செய்தி வந்து மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. மேற்கொண்டு சென்னையில் இது போன்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஏற்கனவே இந்த ஹோட்டல்கள் எல்லாம் இந்த மாதிரியான பழைய உணவுகள்லாம் வச்சு விற்பனை செய்வதெல்லாம் கண்டித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமான சோதனை ஈடுபட்டு வந்திருந்தாலும் கூட இது போன்ற நிகழ்வு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையில் உண்மை புலப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சிவகுமார்.